நான் உங்கள் சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகம் ஜெயபாலாஜி. வாஸ்து வில் திசை, வாஸ்துக்குண்டான ஒரு திசைகள் இருக்கிறது, அதை தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. மேசமும் ரிஷபமும் வாஸ்துவில் கிழக்கு திசை. மேசம் ரிஷபம் வாஸ்துவில் கிழக்கு. துலாம் விருச்சிகம் மேற்கு. துலாமும் விருச்சிகமும் மேற்கு. கடகம் சிம்மம் தெற்கு. மகரம் கும்பம் வடக்கு. மிதுனம் தென்கிழக்கு. கன்னி தென்மேற்கு. தனுசு வடமேற்கு. மீனம் வடகிழக்கு. இதுதான் வாஸ்துவோடைய திசை. அப்போ 8 திசை வந்துருச்சா? அப்போ இந்த மாதிரி அமைப்பில் தான் வாஸ்துவோடைய அந்த ஒரு பூமியோடைய அமைப்பு பிரிக்கணும். பிரித்து என்ன சொல்கிறான்னா வாஸ்துவில் என்ன சொல்கிறான்னா வடகிழக்கு தனிவாக இருக்கணும், வடகிழக்கு தனிவாக இருக்கணும், தென்மேற்கு மேடாக இருக்கணும். வாஸ்துவில் தென்கிழக்கு என்று சொல்லக்கூடிய இடத்தில் கண்டிப்பாக தண்ணீர் விடக்கூடாது. நெருப்பு பக்கத்தில் தண்ணீரை விடக்கூடாது. விட்டால் அங்கே பாதிப்பு வந்துடும். எப்பயுமே ஒரு மனை என்பது என்ன சொன்னான்னா நீளம் அதிகமாகவும் அகலம் கம்மியாகவும் செவ்வக வடிவில் இருக்கணும். இதில் எந்த கார்னரும் கட்டாகக்கூடாது, எந்த கார்னரும் கட்டாகக்கூடாது. அப்போ அந்த ஷேப் இருக்கணும், ஷேப் இருக்கணும். அந்த ஷேப் இருந்தால்தான் அங்கே என்ன சொன்னா வாஸ்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். சரி, ஷேப் ஒரு இடத்துல சரியில்லை அப்படின்னா அந்த இடத்துல நீல கலர் பல்பை போடும். நீல கலர் பல்பை போட்டு 24 ஹவர்ஸ் என்ன சொல்லணும்னா எரிய விடுங்க. எரிய விட்டால் எந்த இடத்துல கட்டு இருக்குதோ அங்கே பிரச்சனை இருக்கும். அதாவது வடகிழக்கு மூலையில் கட்டிங் இருந்ததுன்னா குடும்பத் தலைவர் நிம்மதி இல்லாமல் இருப்பார், கடன் இருக்கும். தென்கிழக்கு மூலையில் என்ன சொன்னால் கட்டு இருந்ததுன்னா பெண்களுக்கு பிரச்சனை. தென்மேற்கில் என்ன சொன்னா கட்டிங் இருந்ததுன்னா அங்கே போதைக்கு அடிமையாயிருவாங்க. வடமேற்கில் கட்டிங் இருந்ததுன்னா கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு காதல் கத்திரிக்காய் வந்துடும். வடகிழக்கில் கட்டு இருந்ததுன்னா பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கம் கண்டிப்பாக இருக்கும்.